பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் எங்கேயும் ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். வணக்கம் நண்பர்களே, மின்னம்பலம் டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்கிறோம். நான் ராகவேந்திர ஆரா. இன்று டிசம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை சுமார் 3 மாத இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். லண்டனுக்கு அருகே இருக்கிற ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியிலே ஒரு அரசியல் சம்பந்தமான ஒரு ஸ்காலர்ஷிப் படிப்பு முடித்துவிட்டு இன்று அவர் சென்னை திரும்பியிருக்கிறார். சென்னை திரும்பிய முதல் நாளிலேயே 2 பத்திரிகையாளர் சந்திப்புகள், அதுவும் 2மே விமான நிலையங்களில். ஒன்று சென்னை விமான நிலையம், இன்னொன்று கோவை விமான நிலையம். கடந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி இதே போல் ஒரு அவசரமாக டெல்லி சென்று கொண்டிருந்த சூழ்நிலையிலே கோவை விமான நிலையத்தில் அண்ணாமலையை பத்திரிகையாளர்கள் பேட்டி கேட்டார்கள். அப்போது அவர் ஒரு விரும்பத்தகாத வார்த்தையை சொல்லி, இனிமேல் நான் விமான நிலையத்தில் பேட்டியே கொடுக்க மாட்டேன் என்று சொன்னார். கிட்டத்தட்ட 4 மாதங்கள் முடிந்து ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 4 மாதங்கள் முடிந்து மீண்டும் டிசம்பர் 1ஆம் தேதி 2 விமான நிலையங்களிலே இன்று பேட்டி அளித்திருக்கிறார். அதில் முக்கியமான பல்வேறு விஷயங்களை பற்றி, இந்த 3 மாத காலத்திலே நடந்த விஷயங்கள் பற்றியெல்லாம் அவர் ரீகால் செய்து பேசியிருக்கிறார். குறிப்பாக விஜய் அரசியல் வருகை, உதயநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டது உள்ளிட்ட விஷயங்களை பற்றி கொஞ்சம் விரிவாகவே அண்ணாமலை பேசியிருக்கிறார். விஜய் பற்றி அவர் பேசும்போது, விஜய் பாஜகவை பற்றி என்ன பேசினார் என்பதை நாம் ஏற்கனவே அறிவோம். அக்டோபர் 27ஆம் தேதி நடந்த விக்கிரவாண்டியில் நடந்த மாநாட்டிலே நமது கொள்கை எதிரி பாஜக என்று அறிவித்தார் விஜய். மதவாத பிளவுவாத சக்தி என்று பாஜகவை விஜய் வர்ணித்தார். அந்த நிலையில் இன்னும் சொல்ல போனால், அப்படிப்பட்ட மதவாத பிளவுவாத சக்தியான பாஜகவோடு டிஎம்கே அண்டர் டீலிங்கில் இருக்கிறது என்றும் சொல்லி திமுகவை தனது அரசியல் எதிரி என்றும் அறிவித்தார். அதாவது பிஜேபி ஐடியாலஜிக்கல் எதிரி, திமுக அரசியல் எதிரி என்று விஜய் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று அண்ணாமலை செய்தியாளரிடம் பேசும்போது, விஜயுடைய அரசியல் வருகை வரவேற்க வேண்டியதுதான். அவர் இன்னுமே அடுத்தடுத்து அவர் என்ன பேச போகிறாரு, பத்திரிகையாளர் சந்திப்புகளையும் பொதுக்கூட்டங்கள்லையும் அவர் என்ன பேச போகிறாருங்கிறத நானும் ஆவலாக எதிர்பார்த்துருக்கேன், மக்களும் ஆவலாக எதிர்பார்த்துருக்காங்க என்று சொல்லியிருக்கிறார். விஜய் பற்றி அண்ணாமலை லண்டனிலேயே சில விஷயங்களை ஆலோசித்திருக்கிறார் என்று சொல்கிறார். என்று இந்த கேப்பிலே அவருக்கு திங்கள் முதல் வெள்ளி வரை அந்த வகுப்பு என்றாலும் சனி ஞாயிறு அவருக்கு விடுமுறை தான். அந்த நாட்களிலே தமிழ்நாட்டு அரசியலிலே அவ்வப்போது நடந்த மாற்றங்கள் பற்றி இங்கே இருக்கிற பாஜக நிர்வாகிகளோடு மட்டுமல்லாமல் லண்டனில் இருக்கிற தன்னுடைய நண்பர்களோடும் தனிப்பட்ட முறையில் சில விஷயங்களை அண்ணாமலை ஆலோசித்திருக்கிறார். அப்போது விஜயோட இந்த அரசியல் வருகை பற்றி அண்ணாமலை சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, விஜயும் நம்மால் தானே, ஏனென்றால் அவர் தமிழ்நாட்டில் நம்மளை ஐடியாலஜிக்கல் எதிரி என்று சொன்னாலும் அரசியல் எதிரியாக அவர் டிஎம்கேவை தானே அறிவிச்சிருக்காரு. அதனால் தமிழ்நாட்டில் விஜய் யாரை எதிர்த்து அரசியல் களமாட போகிறார் என்றால் அது டிஎம்கேவை எதிர்த்து தான், டிஎம்கே அரசை எதிர்த்து தான். அதனால் விஜயும் நம்மால் தான், அவர் வர்றதுனால நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்பது தான் அண்ணாமலை லண்டனில் இருந்து செய்த அப்சர்வேஷன். இன்று தமிழ்நாட்டுக்கு விஜய் பற்றி பத்திரிகையாளர்களிடம் பேசும்போது, எங்கள் வீட்டிலேயே விஜய் ரசிகர்கள் இருக்காங்க, ஆனால் அது அவருக்கு ஓட்டாக மாறுமா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி, விஜயும் திராவிட சித்தாந்தத்தை தான் பேசுகிறார், போக போக அவருடைய கொள்கை என்னவென்று பார்ப்போம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் விஜய் பற்றி லண்டனில் அண்ணாமலை சொன்னது, அவர் நம்மால் தான், திமுக கட்சியை, திமுக அரசாங்கத்தை எதிர்த்து இன்னொரு சக்தி போராட வந்திருக்கிறது என்ற வகையில் விஜய் நம்மால் தான் என்பதுதான் அண்ணாமலையுடைய அப்சர்வேஷன் என்று சொல்கிறார்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள். இது இன்றைய ஒரு முக்கியமான அப்டேட். இன்னும் சொல்லப்போனால், தமிழ்நாடு பாஜக நிர்வாகிகள் மத்தியிலேயே வந்த உடனேயே விஜய் பற்றியும் டெப்டி சிஎம் உதயநிதி பற்றியும் அண்ணாமலை பொழந்து கட்டுவார், ரொம்ப ஹாட்டாக பேசுவார் என்று தான் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக 2 பேர் பற்றியும் அவர் அந்த அளவுக்கு அவருடைய பழைய அண்ணாமலையாக இன்று அவர் இல்லை என்பதை தான் காட்டுகிறது. அதே நேரம் கோவை விமான நிலையத்தில் இன்னொரு விஷயத்தை அவர் கிளியர் பண்ணியிருக்கிறார். அதாவது இந்த அதானி சம்பந்தமான விவகாரம் பற்றி அவரிடம் கேள்வி கேட்டபோது, அதானி விவகாரம் பற்றி அவர் அமெரிக்காவில் அவர் மேல் பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கெல்லாம் விட்டுருங்கன்னா அதுக்குள்ளே நான் போல, இங்கே தமிழ்நாட்டில் அதானிக்கு திமுக அரசு என்னென்ன சலுகைகள் செய்து கொடுத்திருக்கிறது என்பதை நான் விலாவாரியாக நாளை அல்லது நாளை மறுநாள் ரொம்ப டீட்டெயிலாக நான் ப்ரெஸ் மீட் பண்ணுறேன் என்றும் அண்ணாமலை சொல்லியிருக்கிறார். அதிலும் குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாரு, சோலார் பவர் பிளான்ட்,
அதிலும் குறிப்பாக கமுதி சோலார் பவர் பிளான்ட் பற்றி நிறைய விஷயம் இருக்குது, நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கமுதி சோலார் பவர் பிளான்ட் என்பது உலகிலேயே மிகப்பெரிய பரப்பளவு கொண்ட சோலார் பவர் பிளான்ட்டுகளில் ஒன்று என்று சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட 2500 ஏக்கர் அளவு விரிந்து பறந்திருக்கிற சோலார் பவர் பிளான்ட் அதானியுடையது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் இருக்கக்கூடியது. இதற்கு மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் என்னென்ன சலுகைகள் செய்திருக்கிறது, மற்ற மாநிலங்களில் இல்லாத அளவுக்கு என்னென்ன சலுகைகள் செய்திருக்கிறது என்று நான் சொல்லப் போகிறேன் என்று அண்ணாமலை இன்று சொல்லியிருக்கிறார். நாம் கொஞ்சம் விசாரித்து பார்த்தப்போ அந்த பிளான்ட்டு எப்போ ஆரம்பித்தாங்க என்று பார்த்தபோது 2015 அதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் நடந்து 2018ஆம் ஆண்டிலேயே அது இயக்கத்துக்கு வந்து விட்டது என்று அதானியுடைய அந்த அவங்களுடைய கமுதி சோலார் பவர் பிளான்ட் பற்றிய அந்த குறிப்பிலேயே அவங்களுடைய வலைதளத்திலேயே அதை பதிவு செய்கிறார்கள். அது திமுக ஆட்சியிலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறதா, திமுக ஆட்சியில்தான் புதிய சலுகைகள் கொடுத்தார்களா, அல்லது அதிமுக ஆட்சியில் கொடுத்த சலுகைகளை திமுக ஆட்சியில் தொடர்ந்து செய்தார்களா என்பதை அண்ணாமலை விளக்குவார் என்பதுதான் தமிழக பாஜகவினர் மத்தியிலே ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இது ஒரு அப்டேட். அடுத்ததாக இன்னொரு தேசிய அளவிலான ஒரு முக்கியமான அப்டேட், அது தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப தொடர்புள்ளது. காங்கிரஸ் கட்சியுடைய அந்த ஒர்க்கிங் கமிட்டி CWC நேற்று முன்தினம் நவம்பர் 29ஆம் தேதி டெல்லியிலே 4 மணி நேரம் தொடர்ந்து நடந்திருக்கிறது. அதாவது ஹரியானா, மகாராஷ்டிரா என்ற 2 முக்கியமான சட்டமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி தோல்வி அடைந்த இந்த நிலையில் அந்த கட்சியுடைய தேசிய அளவிலான செயற்குழு கூட்டம் என்று கூட இதை நாம் சொல்லலாம். எப்படி மாநில கட்சிகளுக்கு செயற்குழு கூட்டம் இருக்கிறதோ அதே போல தான் காங்கிரஸ் கட்சிக்கு ஒர்க்கிங் கமிட்டி ரொம்ப முக்கியமானது, இதயம் போன்றது. அனைத்து மாநிலங்களையும் சேர்ந்த நூற்றுக்கணக்கான CWC உறுப்பினர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். ஹரியானா, மகாராஷ்டிரா இந்த 2 மாநிலத்தை சேர்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் வேறு சில மாநிலங்களைச் சேர்ந்த முக்கியமான நிர்வாகிகள் கூட வைத்த ஒரு முக்கியமான ஒரு அப்சர்வேஷன் என்னன்னு கேட்டால், ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மிக சுறுசுறுப்பாக வேலை செய்கிறது. ஆனால் கட்சி வேலை மட்டுமே என்று இருக்கக்கூடிய இந்த நிலையிலே கூட காங்கிரஸ் கட்சி பாஜக அளவுக்கு வேலை செய்யவில்லை. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர்கள் இந்த 2 மாநில தேர்தல்களிலும் போதிய அக்கறை காட்டவில்லை என்பதை பகிரங்கமாகவே சில நிர்வாகிகள் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் யாரை மறைமுகமாக சொல்கிறார்கள் என்றால் அது ராகுல் காந்தியைத்தான். அதாவது உதாரணத்துக்கு என்னவென்றால், மகாராஷ்டிரா தேர்தலிலே அங்கே இருக்கிற 288 சட்டமன்ற தொகுதிகளில் 100 முதல் 105 சட்டமன்ற தொகுதிகளுக்கு பிரதமர் மோடி நேரடியாக பிரச்சாரம் செய்தார். அவ்வளவு ரேலிகள் நடத்தியிருக்கிறார். ஆனால் ராகுல் காந்தி அதில் பாதி அளவு கூட தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரவில்லை. பிரதமராக இருக்கக்கூடிய மோடிக்கு 1000 வேலை இருக்குது. அவர் செஞ்ச தேர்தல் பிரச்சாரத்தில் பாதி அளவு கூட எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தி செய்யவில்லை. இந்த குறை லோக்கல் காங்கிரஸ் உடைய ஒர்க்கர்ஸ் வரைக்கும் இருக்கிறது என்பதுதான் மகாராஷ்டிர காங்கிரஸ் புள்ளிகளுடைய ஒரு உள்ள குமரல். அதை இலைமறை காய்மறையாக இந்த காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டியிலே அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் மகாராஷ்டிராவில் காங்கிரஸ் கூட்டணியிலே இருக்கக்கூடிய சரத்பவார் மிக மூத்த அரசியல் தலைவர், 80 வயதுக்கு மேல் அவருக்கு ஆகிறது. அவர் பிரச்சாரம் செய்த அளவுக்கு கூட ராகுல் காந்தி பிரச்சாரம் செய்யவில்லை என்பதுதான் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளின் முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதை அவர்கள் நேரடியாக, ஏனென்றால் இப்போது மிக வலிமையான இடத்திலே காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ராகுல் இருக்கிறார், நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராகவும் இருக்கிறார். அவர் பேரை சொல்லவில்லை என்றாலும் தங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு குறையை அவர்கள் அந்த கூட்டத்திலே முன்வைத்தார்கள். இதற்கு எல்லாம் பேசி முடித்த பிறகு காங்கிரஸ் தலைவர் கார்கே அவர் என்ன சொல்ல, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் சட்டமன்ற தேர்தல்களில் எல்லாம் தேசிய தலைவர்களை ஏன் எதிர்பார்த்திருக்கிறீர்கள்? அந்தந்த மாநில அளவில் நம்மளோட ஆர்கனைசேஷனையும் நம்மளோட வியூகத்தையும் நாம் வலிமைப்படுத்த வேண்டும். அப்போதுதான் நமது போட்டியாளர்களை நம்மால் வெல்ல முடியும். நமக்குள்ளேயே இப்படி சண்டையிட்டு கொண்டிருந்தால், ஒருவருக்கு எதிராக இன்னொருவர் பகிரங்கமாக அறிக்கை விட்டு கொண்டிருந்தால் எப்படி நாம் எதிரியை தோற்கடிக்க முடியும்? அதனால் எல்லாத்துக்கும் தேசிய தலைவர்களை எதிர்பார்க்காதீங்க என்ற ஒரு முக்கியமான விஷயத்தை கார்கே அந்த கூட்டத்திலே சொல்லியிருக்கிறார். அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட சிலர் இன்னும் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், இப்போதைய அதாவது முதல் முறையாக வயநாட்டில் நின்று எம்பியாகி இருக்கும் திருமதி பிரியங்கா அவருக்கு இன்னும் அதிக
முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். பிரியங்கா காந்தியை பார்த்தால் அப்படியே இந்திரா காந்தியை பார்ப்பது போல உள்ளது. வெறும் முக ஒற்றுமை மட்டுமல்ல, அவரது செயல்பாடுகளும். இமாச்சல் பிரதேசத்தில் அவருடைய பொறுப்பிலே சட்டமன்ற தேர்தல் ஒப்படைக்கப்பட்டது. அங்கே அவர் பார்த்த வேலைகள் எப்படிப்பட்ட வேலைகள் என்ற இந்த அடிப்படையில் எல்லாம் பிரியங்காவுக்கு கூடுதல் முக்கியத்துவத்தை அளித்து நாடு முழுவதும் அவரை அனுப்ப வேண்டும். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பிரியங்கா காந்தியை சுற்றுப்பயணம் அனுப்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதே கோரிக்கையை ஏற்கனவே தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து தேசிய தலைமைக்கு ஏற்கனவே வைக்கப்பட்டது என்பதையும் நாம் ஏற்கனவே விவாதித்திருந்தோம். இந்த நிலையில் ராகுல் காந்திக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவத்தை விட பிரியங்கா காந்திக்கு அதிக அளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். அவருக்கு தேசிய அளவில் இப்போ பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பில் இருக்கிறார். உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட சில மாநிலங்களிலும் அவர் அந்த கட்சி ரீதியான வேலைகளை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதோடு இல்லாமல் தேசிய அளவில் அனைத்து மாநில காங்கிரஸ் கட்சியையும் மேற்பார்வையிடும் அல்லது அந்த கட்சி நிர்வாகங்களின் மறுசீரமைப்பு செய்யக்கூடிய ஒரு அதிகாரத்தை பிரியங்கா காந்திக்கு அளிக்க வேண்டும். அந்த வகையில் பிரியங்கா காந்திக்கு ஒரு புதிய பொறுப்பை அளிக்க வேண்டும் என்றும் இந்த CWC கூட்டத்தில் சிலர் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இது பற்றியெல்லாம் இந்த கூட்டம் முடிந்த பிறகு காங்கிரஸ் கட்சியுடைய இன்னொரு பொதுச் செயலாளர் வேணுகோபால் பேசும்போது, இதுவரை எடுக்காத காங்கிரஸ் கட்சி என்னென்ன முடிவுகளை இதுவரை எடுக்க தவறியதோ அதையெல்லாம் எடுக்கும் நேரம் வந்துவிட்டது என்று சொல்லியிருக்கிறார். அப்படி பார்த்தால் பிரியங்கா காந்திக்கு மீண்டும் முக்கியத்துவம் அளிக்கப்படுமா என்ற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. ஏனென்றால் அவர் கேரளாவில் நின்று வெற்றி பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டிலே கடந்த சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் சமயங்களில் காங்கிரஸ் சார்பாக பிரியங்கா காந்தியை இங்கே பிரச்சாரத்துக்கு அனுப்புங்க என்று இங்கிருந்து அழுத்தம் திருத்தமாக பல கோரிக்கைகள் சென்றன. ஆனால் அந்த அளவுக்கு அவர் இங்கே வரவில்லை. இந்த நிலையில்தான் பிரியங்கா காந்திக்கு புதிய ஒரு பொறுப்புகளை, புதிய அதிகாரத்தை கொடுங்கள் என்ற குரல் காங்கிரஸ் கட்சியிலே வலிமைப்பட்டிருக்கிறது. அவர் நாடாளுமன்றத்துக்குள்ளே சென்ற நேரம் காங்கிரஸ் கட்சிக்குள்ளும் அவரது அதிகாரம் இன்னும் அதிகமாக வேண்டும் என்ற கோரிக்கைகளுக்கு கார்கேவும் ராகுல் காந்தியும் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள் என்பது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஏனென்றால் வரக்கூடிய அடுத்தடுத்த சட்டமன்ற தேர்தல்கள், வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல், இவற்றிலெல்லாம் பிரியங்கா காந்தியை காங்கிரஸின் முகமாக நிறுத்த வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை. இதுதான் இன்றைய அரசியல் அப்டேட். அடுத்தடுத்த அப்டேட்டுகளை அறிந்து கொள்ள தொடர்ந்து காத்திருங்கள். நன்றி. பண்பாட்டையும் உற்சவத்தையும் பறைசாற்றும் மதுரையில் பட்டுக்கென்றே பிரத்யேகமாய் மதுரை மகன்யாஸ். சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட உங்கள் சமையலில் MVM ஸ்ட்ராங் கட்டு பெருங்காயம். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.